Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு வெரைட்டியான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். தேங்காய் சோறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு பாத்திரம் வச்சிருக்கிறேன். 1 கிலோ பண்ண போறதுனால அதுக்கு தேவையான அளவு பாத்திரம் வச்சிருக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே 5 ஏலக்காயை லைட்டாக பிச்சு அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. 4 கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை இதுவும் ஆட் பண்ணிவிடுங்க. இதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரில, பட் அன்னாசிப்பூ அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு 4 பீஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது வந்து காரம் கம்மியான பச்சை மிளகாய். ஒருவேளை உங்கள்கிட்ட காரம் அதிகமான பச்சை மிளகாய் தான் இருக்குது அப்படின்னா 3 ஆட் பண்ணிங்கன்னாலே போதும். அதுவும் நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நல்லா வதக்கி விடுங்க. இல்லை அப்படின்னா அந்த பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிடும். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தான் நான் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருந்து 1 கிலோ. இப்போ அதே பாத்திரத்தில் 2.5 பாத்திரம் ஃபுல்லாக 2.5 பாத்திரம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிடுங்க. 1 கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய தேங்காயோட தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியே ஆட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக 2.5 கப் இருக்கணும். அதாவது இப்போ வந்து பாத்திரம் எடுத்துருக்கறனால 2.5 பாத்திரம் இருக்கணும். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தேங்காய் பால், இதுதான் அளவு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம். சாரி, மெசேஜ் வந்துச்சு, அந்த சவுண்டு தான். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சுடுங்க. இது தேங்காய் பால் கொதிச்சிடக்கூடாது, அதை கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பாத்திரத்தில் தான் நான் 2.5 பாத்திரம் தேங்காய் பால் ஆட் பண்ணேன். இப்போ 1 பாத்திரம் அளவு ஃபுல்லாக அரிசி கழுவி வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. வாட்டர் எதுவுமே இல்லாமல் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம ஆட் பண்ண வாட்டர் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பால் வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, சீக்கிரமாகவே சரியாயிடும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிடுங்க. வெந்தயமும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதை அப்படியே மூடி வச்சு வேக வைங்க.
இப்போ லிட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அடிக்கடி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் அப்படியே அடி பிடிச்சிடும். இப்போது ரைஸ் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா அடியில் கரிகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இந்த அளவுக்கு பாதி குக் ஆனதும் லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி இலக்கி கொடுங்க. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் கூட வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. வச்சு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுக்கோங்க. ஓப்பன் எதுவும் பண்ணக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தேங்காய் சோறு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெலிவரியான பெண்கள் கட்டாயம் இந்த தேங்காய் சோறு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ஆறிடும். டெலிவரியான பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த தேங்காய் சோறு சாப்பிடலாம். அல்சர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தேங்காய் சோறு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக இந்த தேங்காய் சோறு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.